ஹாய்ங்க. சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு சம்மருக்கு குளுன்னு ஏதாவது குடிக்கணும்னு இருக்கும்ல. மேங்கோ சாகோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கம்ப்ளீட் ரெசிபி ஆட் பண்ணியிருக்கேன், கடைசி வரைக்கும் பாருங்க. இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கேப்ஷன்ல கொடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் மேங்கோ ஜெல்லி பண்ணலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களால பண்ண முடியும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஜெல்லி கடையில் வாங்கி கொடுக்காம நம்ம கிட்ஸ்க்கு நம்ம வீட்லேயே இதே மாதிரி ஜெல்லி செஞ்சு கொடுக்கலாம். எந்த ஃப்ரூட்ஸ் வேணா வச்சு பாத்திரத்தில் சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம கொஞ்சம் மேங்கோவை அரைச்சு அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றி அது ஆறுனதும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக விட்டுறலாம். சாகோ அதாவது ஜவ்வரிசி தண்ணியில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட பாயில் பண்ண விட்டுறலாம். நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் மேங்கோவை நல்லா அரைச்சு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா சுகர் ஆட் பண்ண வேணாம், இல்லைன்னா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிருக்கேன். பண்ணி வச்சிருக்க மேங்கோ ஜெல்லி, அப்புறமா சியா சீட்ஸ் ஊற வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். சீட்ஸ் அண்ட் மேங்கோ ஜெல்லி ஆப்ஷனல் தான். அப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்க ஜவ்வரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணா மேங்கோ சாகோ ரெடி. எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் டம்ளர்ல நல்லா கட் பண்ண மேங்கோஸும் போட்டு ஐஸ் கியூப்ஸும் போட்டு நான் அசம்பிள் பண்ணிக்கிட்டேன். ஃபியூச்சர்ல நம்ம சேனல்ல நிறைய சம்மர் ரெசிபிஸ் எல்லாம் ஆட் பண்றேன். மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஃப்ரிட்ஜ்ல வச்சு கோல்டா சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா அட்லீஸ்ட் ஐஸ் கியூப்ஸ் ஆவது நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு ஃப்ரிட்ஜ்ல 1 hour செட் பண்ணாலே போதும், ஜெல்லி ரெடி ஆயிடும். டச் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும் அது செட் ஆயிடுச்சா இல்லையான்னு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.